அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபி அன்பியாயி வல் முஸ்லீம் வ நபீன முகமதின் வலா அலி வசப்பி வன்னாசி அஜ்மயீன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நம் மீதும் நம் சஹாபாக்கள் மீதும் நிலவட்டும் என்று எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தலைப்பு பாவத்தை கழுவும் தொழுகை. தொழுகையின் மூலம் அல்லாஹு மனிதர்களின் பாவங்களை மன்னிக்கின்றான். எவ்வாறு தொழுகையின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை இந்த உரையில் காண்போம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவரது வீட்டிற்கு முன் ஆறு ஒன்று இருக்கிறது. அதில் அவர் தினமும் 5 தடவை குளித்தால் அது அவரது உடலில் அழுக்குகள் எதையும் தங்க விடுமா? என்ன நினைக்கிறீர்கள் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். அவரது உடலில் அழுக்குகள் எதையும் தங்க விடாது என்று சஹாபாக்கள் பதிலளித்தார்கள். இதுதான் ஐவேளை தொழுகையின் நிலையாகும். இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை நீக்குகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடலை அழுக்கில் இருந்து தூய்மைப்படுத்தும் ஆற்றிற்கு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டியுள்ளார்கள். பாவ பரிகாரத்திற்கு உடலை வருத்த வேண்டும், நீண்ட தூரம் பயணம் செய்து பாவ கடனை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கூறாமல் வீட்டு வாசலில் ஓடுகின்ற நமக்கு எளிதில் கிடைக்கின்ற ஆற்று நீர் தூய்மைப்படுத்துவதைப் போல எந்த விலையும் கொடுக்காமல் மிக பெரும் சிரமமும் இல்லாமல் நாம் தொழும் தொழுகை நாம் செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மருந்தாக உள்ளது என்று கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டு தடுக்கும். தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டு தடுக்கும். சுபஹான் அல்லாஹ். இஸ்லாம் குற்றங்களை தடுத்து அதற்கு தண்டனை வழங்குவதோடு நின்று விடாமல் அதை விட்டு தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் தொழுகையின் மூலம் சொல்லி தருகிறது. நாம் தொழுகின்றோம் என்ற காரணத்தினால் கூட மானக்கேடான விஷயங்களை விட்டு தவிர்க்கப்படுவோம். இன்று பெரும்பாலும் தொழக்கூடியவர்களிடம் பெரும் குற்றங்கள் நிகழ்வதை காண முடிவதில்லை. பாவங்களில் இருந்து விடுபட அல்லாஹ் நம்மை தொழுகையில் கண்காணிக்கின்றான் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டாலே போதும். தொழுகையில் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணமும், பாவங்கள் குற்றங்கள் செய்யும் போது அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி அவற்றை தடுக்கும் கருவியாக ஆகிவிடுகிறது இந்த தொழுகை. இதுபோல் ஐவேளை தொழுகையிலும் இந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டால் பாவங்களுக்கு வழியில்லாமல் போய்விடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன என்று நபி அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கும்போது, தொழுகையில் அல்லாஹுவை நீ பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்று எண்ணி நீ அவனை பார்ப்பது போன்று வணங்குவதாகும் என்று பதிலளித்தார்கள். நாம் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் பாவங்கள் செய்ய அஞ்சுவான். மறுமை நாளில் வெற்றி பெற்று சொர்க்கத்திற்கு செல்பவனை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான், அவன் தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். பாவங்களை கழுவி தூய்மைப்படுத்தும் வழிமுறையாக தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி உள்ளான். தொழுகையின் முக்கியத்துவத்தை பாவம் இல்லாமல் ஆக்கிய அழகிய வழிமுறையும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த வசனம். யார் இந்த உழுவை போன்று உழு செய்து வேறு எந்த எண்ணங்கள் வராமல் 2 ரக்காய் தொழுகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சாதாரணமாக 2 ரக்காய் தொழுதால் பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்றால், ஐவேளை தொழுகையும் நிறைவேற்றினால் ஒருவர் ஆற்றில் 5 தடவை குளித்து உடலை தூய்மைப்படுத்துவதைப் போல் பாவங்கள் அழியும் என்பது தெளிவாகிறது. தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை உதாரணமாக கூறலாம். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று செய்துவிட்டேன், ஆகவே என் மீது தண்டனை நிறைவேற்றுங்கள் என்றார். அவர் செய்த குற்றம் குறித்து அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. தொழுகையின் நேரம் வந்த பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்த போது அவர்களை நோக்கி அந்த மனிதர் எழுந்து வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் தண்டனைக்குரிய குற்றம் ஒன்று செய்துவிட்டேன், அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ள தண்டனையினை எனக்கு நிறைவேற்றுங்கள் என்றார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடன் சேர்ந்து நீ தொழுதீர்கள் அல்லவா என்று கேட்டார். அவர் ஆம் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறாயின் அல்லாஹ் உமது பாவத்தை அல்லது உமக்குரிய தண்டனையை மன்னித்து விட்டான் என்று சொன்னார். அப்போது தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படும், தௌபா செய்தால் சஜ்தா செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் என்றால் பெரும் பாவங்கள் உட்பட அனைத்து பாவங்களும் தொழுகையின் மூலம் மன்னிக்கப்படும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜிம்மாவிலிருந்து மறு ஜிம்மா ஆகியனவற்றிற்கு இடையே ஏற்படும் பாவங்கள் பரிகாரங்கள் ஆகும். பெரும் பாவங்களை தவிர. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தவறுகளை அல்லாஹ்வும் மன்னித்து தகுதிகளை உயர்த்தும் செயல்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிரமமான சூழ்நிலையில் உழு முழுமையாக செய்வதும், பள்ளிவாசல்களை நோக்கி அதிகமாக காலடிகளை எடுத்து வைத்து செல்வதும், ஒரு தொழுகை பின் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது ஆகும். இவைதாம் கட்டுப்பாடுகளாகும் என்று கூறினார்கள். இவ்வாறு தொழுகைக்காக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நன்மையாக அமைகிறது. தொழுகை பாவ பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, என்னை சொர்க்கம் சேர்க்கும் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். அப்போது, நீர் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், உறவினரை பாவ பரிகாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு வழிகாட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, என்னை சொர்க்கம் சேர்க்கும் ஒரு செயலை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். அப்போது, நீர் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், உறவினர்களை பேணி வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு தொழுகையாளிகளுக்கு இவ்வுலகத்தை விட மறுமை அதிக கூலிகளை உண்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் என்ற எண்ணத்தில் தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைத்து கொள்ளவில்லை என்றால் தொழாபவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், தனது தொழுகையில் கவனமற்று தொழுவோருக்கு கேடுதான். சுபஹான் அல்லாஹ். இவர்களின் நிலைமை இப்படி என்றால் குர்ஆன் ஹதீஸ் விளங்கிய தௌஹீத் பேசக்கூடிய மக்களிடையிலும் இந்த குறைபாடுகள் காணலாம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் பேசக்கூடிய பள்ளிவாசல்களில் கூட சுபுஹ் தொழுகையில் சில நபர் மட்டும் வருவதே இதற்கு சான்று. ஆனால் ஜிம்மா நாளில் கால் வைக்க கூட இடம் இருக்காது. இது போன்று நடப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை கவனிங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜர், இசா ஆகிய தொழுகைகளை விட நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சுமையான தொழுகை வேறெதுவும் இல்லை. அவ்வாறு தொழுகைகளில் உள்ள சிறப்பை அவர்கள் அறிவார்களானால் அத்தொழுகைகளுக்கு அவர்கள் தவழ்ந்து வந்தாவது தொழுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில் சோம்பேறித்தனம் உடையவர்கள் நயவஞ்சகர்களுக்கு ஒப்பிட்டுள்ளார்கள். இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை மறுமை வெற்றிக்கு அடையாளமாக உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியானிடத்தில் மறுமை நாளில் முதலாக அவனுடைய அமல்கள் சம்பந்தமாக விசாரிக்கப்படுகிறது. தொழுகை பற்றி தான். அது சரியானால் அவன் வெற்றி அடைவான், அது தவறினால் அவன் நஷ்டமடைந்து விடுவான். நாம் தொழுகையை பேணி பாவங்களை மன்னிக்கப்பட்ட மக்களாக செல்வோமாக என்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.